இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டேமேஜ் ஆகி ஒரே உடமரம் மட்டும்தான் இருந்தது. இதில் உடமரமும் நம்ம இலந்த பழம் மரம் மட்டும்தான் அந்த இடத்துல இருந்தது, வேறு எதுவுமே இதில் இல்லாமல் இருந்தது. ஸோ அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஃபுல்லாக இப்போ வேறு புதுசாக வச்சுட்டு இந்த ஃப்ளோர் எல்லாமே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த பசங்க விளையாடுறதுக்கு சின்ன சின்ன சறுக்கு இந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ முந்தி வந்து இதெல்லாம் கிடையாது. இந்த இடம் வந்து ஒரு ஜெல்சா பண்ணுற இடம் மாதிரி இருந்தது ஃபஸ்ட்டு. ஏன்னா லைட் இருக்காது உள்ளே. இந்த இடம் வந்து நல்லா பெரிய பெரிய மரம் வந்து இருட்டாக இருக்கும். இங்கே இவ்வளோ ஆட்கள் இருக்காது. அந்த பீச்சு திண்டு இருக்கும், அங்கே அது அங்கேருந்து அப்படியே எல்லோரும் போயிடுவாங்க உள்ளே. இந்த பக்கம் யாரும் எட்டி விட பார்க்க மாட்டாங்க, அவ்வளோ இதாக இருந்தது. ஸோ இதை சூப்பராக ரீஇனோவேட் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. இதை வந்து இங்கே இருக்கிற மக்கள் எப்படி கொண்டாடுவாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு வசந்த கால வரவேற்பு அப்படின்ட்டு. இவங்க எப்போதுமே வந்து குளிர்லேருந்து வெயில் காலம் மாறும்போதும், வெயிலிருந்து குளிர்காலத்துக்கு மாறும்போதும் அந்த இடைப்பட்ட ஒரு 30 நாட்கள் வந்து வானிலை வந்து ரொம்ப மிதமாக சூப்பராக இருக்கும், சரிங்களா? அப்போ வந்து இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் இந்த பாலைவனம், கடற்கரை இந்த மாதிரி இடத்துக்காக அவங்களோட மொத்த குடும்பத்தையும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. குடும்பம், நண்பர்கள் இவங்க எல்லாம் போயிட்டு அங்கேருந்து ஒன்றா உணவு பண்ணுறது, தங்களோட இன்ப துன்பங்களை ஷேர் பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான செயல்பாடுகள் இங்கே ரொம்ப அதிகமாக நடக்கும். அதுதான் இப்போது இன்றைக்கி லீவு அப்படிங்கிறதுனால எல்லாருமே வந்து நண்பர்களை கூட்டிகிட்டு இங்கே வந்திருக்கிறாங்களே. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் பார்த்திங்க அப்படின்னா இங்கே நிறையா இந்த பார்க்கில் வந்து டென்ட் போட்டு உட்காந்துருப்பாங்க. சின்ன குடிசை மாதிரி காட்டுறேன் பாருங்கள், அந்த போட்டு உட்காந்துருக்குறாங்களா குடிசை. இந்த மாதிரி பெரிய பெரிய டென்ட்டு போட்டு பாலைவனத்துலலாம் தங்குவாங்க. ஸோ இந்த இடம் வந்து நடக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு மேட்டு மாதிரி சம்திங் ரெடி பண்ணி போட்டிருக்கிறாங்க. அதில் மீட்டர்ஸ் வேறு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து வந்தால் 1050 மீட்டராம். ஸோ இது எல்லாமே இருக்குது இந்த பார்க்கில். ஸோ அப்போ நடக்கிறவங்களுக்கு, நடைப்பயிற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த பார்க் ரொம்ப எளிதாக இருக்கும். நம்ம வந்து ஒவ்வொரு ஏரியா கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்காண்டா, அவங்களே ஏற்கனவே அளந்து போட்டதுனால ஈஸியாக நம்ம வந்து நம்மளோட நடைப்பயிற்சியை பண்ணிகிட்டே இருக்கலாம். நானுமே கிட்டத்தட்ட நான் இறங்கின பஸ் ஸ்டாப்பில் இருந்து ரொம்ப தூரம் வந்துட்டேன். அழகாக இருக்குல்ல இந்த பேலஸ் பாருங்கள், இது ஒரு மாளிகை. அழகாக இருக்குல்ல இந்த மாளிகை, சூப்பராக வேறு லெவலில் இருக்குது. அப்புறம் எல்லாருக்கும் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நானே 6 மாதம் 5 மாதத்துக்கு ஒரு தான் வீடியோ போடுறேன். அதனால் நான் உங்களை வீடியோலாம் போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ண மாட்டேன்.